ஒரு முக்கியமான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக நமக்கு தெரியும், இலங்கையிலே ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மும்முனை போட்டியாக மாறியிருக்கக்கூடிய இந்த ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச போட்டியாளராக களமிறங்கியிருக்கிறார். அதே போன்று NPP என்கிற தேசிய மக்கள் சக்தி சார்பாக அனுரகுமார திசாநாயக்க என்கிறவர் போட்டியிலே கலந்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களும் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கி இருக்கிறார். இந்த நேரத்தில் இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் சூடு பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மார்க்கத்துக்கு முரணாகவும் சமூகத்திற்கு எதிராகவும் இந்த பிரச்சார களத்திலும் பேசப்படக்கூடிய செய்திகளை அவ்வப்போது நம்மளும் ஒரு வீடியோவாக வெளியிட்டு வர்றதை நீங்கள் எல்லாம் அறிவீங்க. இப்படியான நேரத்தில் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியை நான் சொன்னதாக கூறி பரப்பி இருக்கிறார்கள். அதை பரப்பினவங்க வேறு யாரும் அல்ல, இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் பேரில் இயங்கக்கூடிய ஒரு கட்சி தான் அதை பரப்பி இருக்கிறது. அதை எப்படி அவங்க பரப்பினாங்க, எங்கிருந்து செய்கிறாங்கிற வரைக்கும் இறைவன் உதவியால் நம்ம அதை தெளிவாகவே கண்டறிந்திருக்கிறோம். தெரு பேர் சொல்லலாம், அட்ரஸ் சொல்லலாம், எத்தனை பேர் இருக்கிறாங்கிற வரைக்கும் எனக்கு சொல்ல முடியும். கொழும்புல மெயின் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அலுவலகத்தில் 3வது அல்லது 4வது மாடியில் இருக்கக்கூடிய குறித்த கட்சியினுடைய ஒரு சோசியல் மீடியா டீம் தான் இந்த செய்தியை பரப்பி இருக்கிறார். அது என்ன செய்தின்னு சொன்னா, இந்த அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அவர்களுடைய மேனிஃபெஸ்டோ வெளியிட்டிருக்கிறாங்க, அரசியல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல நிறைய அவங்க கருத்துக்களை சொல்லிருக்கிறாங்க. இன்னைக்கு ஜனாதிபதி வெளியிட்டிருக்கிறாரு. அநேகமாக எதிர்க்கட்சி தலைவர் இன்றைக்கு மகாநாயக்க தேரர்களுக்கு கொடுத்திருப்பதாகவும் நாளை மறுதினம் அளவில் அவரும் தன்னுடைய மேனிஃபெஸ்டோ வெளியிட போவதாகவும் சொல்லி இருக்கிறார். அரசியலை பொறுத்தவரையில் நீங்க பாக்குறீங்க, உங்களுக்கு இவர் வந்தா நல்லம் அல்லது இவர் வந்தா நல்லது என்று தெரியுது, ஈமானுக்கு நெருக்கமாக இருக்குது, நம்ம அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லக்கூடியதாக இருக்குன்னா தாராளமாக யாருக்கும் நீங்கள் வாக்களிக்கலாம். அதை விடுத்துவிட்டு இந்த இல்லாத செய்திகளை, சொல்லாத செய்திகளை பரப்பி வாக்கெடுக்கிறதுக்கு துணிகிற இந்த மாதிரியான கீழ்த்தரமான காரியங்களை இந்த கட்சிகள் செய்யக்கூடாது. குறிப்பாக சம்பந்தப்பட்ட கட்சிக்கும் அதனுடைய தலைவருக்கும் நான் சொல்லுகிறேன், மீண்டும் மீண்டும் இதே காரியத்தை நீங்கள் செய்தால் நாளைக்குள்ளாக தனியான ஒரு ஃபேஸ்புக்கை ஃபேக்ல அவங்க திறந்திருக்கிறாங்க, வாட்ஸ்அப்ல இதெல்லாம் பரப்பி இருக்கிறாங்க. நாளை இதே நேரத்துக்குள்ளாக அந்த ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய பதிவுகள் நீக்கப்பட்டு இந்த அவதூறு செய்திகளுக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். அந்த ஃபேக் பேஜ் இல்லாமலாக்கப்படவில்லை என்று சொன்னால் அவர்கள் யார், எங்கிருந்து செய்கிறார்கள், என்ன மாதிரியான வேலைகளை செய்கிறார்கள், எல்லாவற்றையுமே பகிரங்கமாக மக்கள் மயப்படுத்துவோம். அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி இதுதான். அதாவது தேசிய மக்கள் சக்தியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, ஹோமோசெக்ஸ் சம்பந்தப்பட்டவர்களுக்கு LGBTக்கு அனுமதி கொடுப்போம் என்று அறிவித்திருக்கிறார்கள். இந்த LGBTயை பொறுத்தவரையில் நமக்கு தெரியும், இஸ்லாமிய மார்க்கத்தில் மிக கடுமையாக கண்டிக்கப்பட்ட ஒரு விவகாரம். லூத் நபியினுடைய கூட்டம் அழிக்கப்பட்டதே அந்த சம்பவத்தை கொண்டுதான் என்பது சின்ன பிள்ளைகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கு தெரிந்த ஒரு விவகாரம். எனவே இஸ்லாம் ஒருபோதும் இந்த மாதிரியான காரியங்களை ஆதரிப்பதில்லை. ஆனால் நம்ம நாட்டை பொறுத்தவரையில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஏற்கனவே பாராளுமன்றத்தில் இதை சட்டமாக்குறதுக்கான முனைப்புகளை எல்லாம் மேற்கொண்டார். இது நம்ம நாட்டில் மட்டுமில்லை, பல நாடுகளையும் இதை சட்டமாக்குறதுக்கான முனைப்புகளை பல பேரும் செய்கிறாங்க. சர்வதேச அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக அவங்க அதை செஞ்சுதான் ஆகணும் என்று பல பேரும் துடிக்கக்கூடிய நிலைகளை எல்லாம் நம்ம பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது தான் இந்த LGBTயை நாங்கள் அவர்களுக்குரிய உரிமைகளை கொடுப்போம் என்று சொல்லி இப்போ அனுரகுமார் திசாநாயக்கினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்லியிருக்கிறார். முதல் விஷயம் நீங்கள் கவனிச்சுக்கிறீங்க, இங்கே இருக்கக்கூடிய எந்த கட்சிகளும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையிலேயோ உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையிலேயோ இருக்கக்கூடிய கட்சிகள் அல்ல. எல்லா கட்சிகளும் ஒரே தட்டில் வைக்கப்படக்கூடிய கட்சிகள் தான். ஏற்கனவே என்னுடைய வீடியோவில் நான் சொல்றேன், இனவாதம் என்று நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த பக்கம் பாட்டலி சம்பிக்கரணவக்க இருப்பாரு, அந்த பக்கம் இன்னொருத்தர் இருப்பார். இப்படி எல்லா பக்கமும் கலந்து பகந்து இருக்கக்கூடிய நிலையில தான் நம்ம சிறுபான்மையாக இந்த நாட்டுக்குள்ள இருக்கும்போது நம்ம நாட்டுக்கு நலவு செய்யக்கூடிய, நம்முடைய சமூகத்திற்கு நன்மையாக அமையக்கூடிய, நம்முடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய, இனவாதத்தை எதிர்க்கக்கூடிய இந்த மாதிரியான காரியங்களை யார் பண்றாரோ அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண முடியுமே தவிர இது ஒன்றும் அரபு நாடோ இஸ்லாமிய நாடோ கிடையாது. இந்த தேர்தல் காலம் வரைக்கும் நம்ம கட்சி தலைவர்களுக்கு திடீர்னு இஸ்லாம் மீதான ரொம்ப பாசம் என்ன பண்றாங்கன்னா, இது எல்லாம் பாத்தீங்களா என்று சொல்லி தூக்கி பிடிக்கிறாங்க. இப்படி தூக்கி பிடிக்கிறனா ஒவ்வொரு கட்சியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலையும் பல விஷயங்கள் இருக்கிறது. இந்த LGBTக்கு ஆதரவாக பேசிய அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களும் எல்லா கட்சிகளிலும் இருக்கிறாங்க. எனவே LGBT விவகாரத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் அதை தடுக்கிறது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. முஸ்லிம்கள் அதை வெறுக்கிறார்கள், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இலங்கையில் போட்டுக்கிற அந்த கட்சி இஸ்லாமிய கட்சியா, முஸ்லிம் கட்சியா, அவங்க கட்சியில மேனிஃபெஸ்டோவா போட்டிருக்காங்க. அதை எப்படி புரியணுமோ அப்படி புரிந்து கொள்ளுங்கள், அது வேற விஷயம். ஆனால் இன்னைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த செய்தியில இது இஸ்லாத்துக்கு புறம்பானது, எனவே அந்த கட்சிக்கு வாக்களிப்பதிலிருந்து முஸ்லிம்கள்
கவர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொன்னதாக அந்த செய்தியை பரப்பி இருக்கிறார்கள். முதல் விஷயம் ஒன்றை புரிஞ்சுக்கிறேங்க, நான் எந்த ஒரு கட்சிக்கு ஆதரவாகவும் அவர்களுக்கு வாக்களியுங்கள் என்றோ இவர்களுக்கு வாக்களிக்காதீர்கள் என்றோ இதுவரைக்கும் சொல்லவில்லை. இது அந்த குறித்த கட்சி முஸ்லிம் பெயர்ல உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்சி பரப்பி இருக்கக்கூடிய செய்தி, மீடியாவோட பெயர்ல பரப்பி இருக்காங்க. மீடியாவும் அதற்கு பதில் இன்றைக்கு சொல்லிவிட்டது. அதே நேரத்தில் இன்னைக்கு இன்னொரு செய்தியையும் இவர் தேசிய மக்கள் சக்தியினுடைய இணைந்து இருக்கக்கூடிய ஒரு மௌலவி முனீர் முதஃபர் அவர பேர்லையும் இன்னைக்கு என்ன பண்ணினாங்கன்னு கேட்டா, இப்படி ஒரு இமேஜ் ரெடி பண்ணி நமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் முக்கிய ஒரு விடயமாக ஓரின சேர்க்கை அனுமதித்துள்ளோம். ஓரின சேர்க்கை இஸ்லாத்தில் ஹராம் என்று எங்கும் குறிப்பிடப்படவில்லை. எமது கொள்கை பற்றி முஸ்லிம்கள் யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று இவர் சொன்னதாக அவர் எங்கேயும் அப்படி சொல்லல. அவர் அந்த வீடியோவை நான் பார்த்தேன். அவர் கிண்ணியாவில் அதுக்கு பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எங்கட கட்சி இப்படி சொன்னதாக சொல்கிறார்கள். அதே நேரத்தில் இதுக்கு முன்னாடி இந்த சட்டமாக கொண்டு வந்தவங்க யார் தெரியுமா, அவங்களுக்கு பதில் சொல்றாரு அவர். மற்றபடி இஸ்லாத்தில் இது ஹராம் எந்த மௌலவியாவது அப்படி சொல்லுவாரா? முதல்ல எந்த மேடையிலேயாவது இந்த டைம்ல அப்படி பேசுவாங்களா? மானம் மரியாதை இருக்குதா இல்லையா? அவர்களும் கண்ணியம், அவர்கள் உலமாக்களா இல்லையா? அப்ப ஏன் இந்த மாதிரி கஃபாபில் மரி கதிபன் யுஹத்திஸ பிகுல்லி மா சமிய, கேள்விப்பட்டதை எல்லாம் பரப்புகிறவன் பொய்யன் என்பதற்கு அதுவே போதுமானதுங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே இந்த தேர்தல் காலத்தில் இப்படியான செய்திகள் பரப்பப்படும் போதே நீங்க நினைக்கணும், முதல்ல இது இப்படி ஒரு மௌலவி சொல்லி இருப்பாரா? அந்த முனீர் முதஃபர் அவங்க அப்படி சொல்லவே இல்லை. சொல்லாத ஒரு செய்தியை மீடியாவினுடைய பெயர்ல இந்த சம்பந்தப்பட்ட முஸ்லிம் கட்சியினுடைய கூலிக்கு மாரடிக்கக்கூடிய கூட்டம் எடிட் பண்ணி பரப்பி இருக்கிறாங்க. நான் பேரை இதுவரைக்கும் சொல்லல, பேரை சொல்ல வச்சிராதீங்கன்னு தான் நான் சொல்றேன். நான் அரசியல்வாதி கிடையாது, நான் எலெக்ஷன் கேட்கல, கம்பெயின்ல நீங்க தான் இருக்கிறீங்க, உங்களுக்கு தான் அது பாதிப்பா வந்து முடியும். அதே நேரத்தில் என்ன புரிஞ்சுக்கிறேன் கேட்டா, என்னை நான் எதையும் சொல்றதான நான் டைரக்டா நானே சொல்லுவேன், என் ஃபேஸ்புக்ல போடுவேன், என்னுடைய வீடியோ தளத்தில் போடுவேன். இந்த மாதிரி 2ஆம் நம்பர் வேலையை நான் செய்ய மாட்டேங்கிறதை நீங்க புரிஞ்சுக்கணும். எனவே இந்த கட்சி யார், இவர்களுடைய பின்னணி என்ன, எங்க இருந்து செயல்படுறாங்கிற வரைக்கும் நான் சொல்வதற்கு முன்பதாக அவர்கள் சம்பந்தப்பட்ட பேஜ்ல இருந்து அதெல்லாம் ரிமூவ் பண்ணி அதற்குரிய காரண காரியத்தை செய்தார்கள் என்றால் அத்தோடு அது முடிவுக்கு வரும். இல்லை என்றால் அத்தனையும் நான் வெளிப்படையாக பேச வேண்டி வரும். என்னவெல்லாம் செய்கிறார்கள் என்கிறது இன்னும் நிறைய இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து நான் சொல்ல வேண்டி வரும். உங்க அரசியலை நீங்க பண்ணிக்கிறீங்க, அதுக்குள்ள என்ன இழுத்து போட்டுக்கிறாதீங்க. எந்த கட்சியாக இருந்தாலும் முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராகவும் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் இருந்தால் அவர்களுக்கு எதிராக நான் குரல் எழுப்புவேன் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நிறைய சகோதரர்கள் நான் அதாவது குறித்த கட்சிக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று நீங்கள் சொன்னீர்களா என்பது தொடர்பாக நிறைய பேர் தொடர்பு கொண்டு கேட்டார்கள். அப்படி கேட்டவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்றால் எந்த ஒரு செய்தி வந்தாலும் இப்படி கேளுங்க. இன்ஜாக்கும் ஃபாசிக்கும் பினபைன் ஃபதபையனு, ஒரு கெட்டவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த வகையில் உறுதிப்படுத்திய சகோதரர்களுக்கும் நன்றி. இதுதான் நடந்ததே தவிர நான் எந்த கட்சிக்கும் வாக்களிக்காதீர்கள் என்றோ வாக்களியுங்கள் என்றோ சொல்லவில்லை. இஸ்லாத்திலே எல்ஜிபிடி தடை செய்யப்பட்டிருக்கிறது, அதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒவ்வொரு கட்சியிலும் இந்த எல்ஜிபிடி ஆதரிக்கக்கூடிய பல பாராளுமன்ற உறுப்பினர்களே இருக்கிறார்கள். அதெல்லாம் பேசப்படணும், நிறைய விஷயம் வந்துடும். அதனால இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு செயல்படுமாறு கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.